அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் திருப்பூர் நகரத்தின் பெருமையாகவும் தமிழர்களின் தலை நிமிர்வாகவும் வாழ்ந்து மறைந்த கொடிகாத்த குமரன் அவர்களுடைய வரலாறு பற்றி ஒரு வரலாற்று ஒரு சிறு குறிப்பு பார்த்தேன். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வீர வரலாற்றை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அதை நம்ம ஒரு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம்ம தலையா கடமையா இருக்குது எடுத்துன்னு சொல்றோம். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஈரோடு பக்கத்துல இருக்கு சென்னிமலையில் தான் பிறந்திருக்காரு. பிறப்பிலேயே ஒரு ரொம்ப வசதி இல்லாத குடும்பம் தான், கொஞ்சம் வறுமையில வாழ்ந்திருக்காங்க. அதனால கல்வி அந்த அளவுக்கு கிடைக்கல அவருக்கு. அஞ்சாவது வகுப்போட அவருக்கு கல்வி நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு அவர் வேலைக்கு நெசவு தொழில் வேலைக்கு போயிடுறாரு. 19 வயதுல கல்யாணம் பண்றாங்க அவருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே திருப்பூர் வேலை தேடி வராரு பழக்கிறதுக்காக. அங்க திருப்பூர் ஏற்கனவே ஆடைக்கு ரொம்ப பெயர் பெற்றுறாங்க. அந்த இடத்துல சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஆடையை வச்சு நிறைய கதர் ஆடையை வச்சு நிறைய சுதந்திர போராட்டம் நடந்ததுனால இங்க திருப்பூர்ல பெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் இயல்பாக சின்ன வயசுல இருந்தே சுதந்திர போராட்டம் மேலும் இந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடணுன்ற பெரும் குணமும் பெரும் கோபமும் இவர்கிட்ட அப்போது இருக்கு. நிறைய போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகம், இந்த ஒத்துழைமை இயக்கம், பல போராட்டங்கள் கலந்துருக்காரு. அதுக்கு திருப்பூர் வந்தோடனே இன்னொரு பெரும் காலம் கிடைச்சிருச்சு. அப்போ தேசப்பந்துன்னு ஒரு இயக்கத்துல ஆரம்பிச்சு அதுல இந்த பாம்பேல நம்ம காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணும்போது அந்த ஊர்வலத்துக்கு ஆங்கிலேய அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதை மீறி இவங்க எல்லாம் ஊர்வலம் போறாங்க. எல்லாரும் கொடி கையில கொண்டு போறாங்க. அந்த கொடி கையில கொண்டு போகும்போது கூட போன அனைவரையுமே தடியடி செஞ்சு போலீஸ் துப்பாக்கியால் சுட்டு கலைச்சி அடிச்சு விரட்டுறாங்க. அந்த சூழ்நிலையிலே தன்னோட கையில் இருந்த கொடியை விடாம ரொம்ப அந்த கொடியை பிடித்து வந்தே மாதரம் என்று சொல்லி அவரோட உயிர் பிரிகிற வரைக்கும் அந்த கொடி கீழே விடாம பிடிச்சிக்கிட்டாரு. அதனால கொடிக்காத்த குமரன் சொல்லிட்டு ஒரு பெரும் புகழ் கொடுத்தாங்க. அது தன்னோட 27வது வயதுலேயே இவருடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. ஆனா அவரு இன்னும் 200 வருஷம் ஆனாலும் இவரோட புகழ் மறையாது. இந்த சுதந்திரத்துக்காக இவரோட தியாகம் ஒன்றும் எங்கேயுமே குறையாது. எந்த இடத்துலயும் இவரோட புகழ் மறையாம நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வரலாறுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருக்குறள் பார்த்தோம்னா, நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடு வித்தகருக்கு அல்லால் அரிது. அது ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தாங்க கொண்ட செயல்னால பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிற குணமும் அவருடைய மரணத்தால வர அந்த குணமே ஒரு மரணத்தை பெரும் புகழை உண்டாக்கும். இது அறிவார்ந்த வித்தகர்கள் ரொம்ப இயல்பான விஷயம் அப்படின்னு விளக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி வித்தகரா வாழ்ந்து மறைந்த நம்ம திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் அவர்கள் வீர வாழ்க்கையை பறைசாற்றுவோம், அவர் நினைவு போற்றுவோம். நன்றி.